என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம போட்டில் அந்த சட்டியில் போட்டு தான் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆமாம், இங்கே பார்க்கறதுக்கே வீடியோவில் பார்க்கறதுக்கே நம்மளுக்கு ஒரு ஆசையாக இருக்குது. ஆமாங்க, அதுவும் இரவு நேரத்தில் அப்படி ரெடி பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சுட சுட அப்படியே சாப்பாடை போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. ஆமாங்க, கறி நல்லா வந்துருச்சு, டேஸ்ட்டாக இருக்குது. டேஸ்ட்டாகவும் அவ்வளோ ஒரு இதாக இருக்கும். நம்ம அதே மாதிரி சமைக்கலாம் அப்படின்னா கட்லா மீன். கட்லா மீன் வந்து முள் இருக்கும், ஆனால் அந்த டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ஆமாங்க, அதுவும் தோசைக்கல்லில் போட்டு எடுத்து பக்குவமாக எடுத்தோம் அப்படின்னா நம்ம வறுத்து வச்சா அந்த கறியை எடுக்கிறோம். ஆமாங்க, கறி நல்லா வந்துருச்சு, டேஸ்ட்டாக இருக்குது. நான் சாப்பிட்டுட்டு தான் பேசுகிறேன், வாய்க்குள்ளே கறி இருக்குது, அவ்வளோ ஒரு டேஸ்ட் இருக்குங்க. ஆமாங்க, நம்ம கடையில் என்ன தான் கொடுத்து 65 வாங்கினாலுமே இந்த சுவை இல்லை, அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. ஏன்னா கான் மாவு இந்த மாதிரிலாம் காக்காமல் இயற்கையாக பொடி மட்டும் போட்டு மசாலா பொடி போட்டு ரெடி பண்ணியிருக்கோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. எடுத்தாச்சு. நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோம், மீன் வதக்க போகிறோம். வாங்க, இப்போ மீனை நம்ம போடுறோம். ஆமாங்க, இது என்ன மீன் அப்படின்னா கட்லா மீன். கட்லா மீன் வந்து முள் இருக்கும், ஆனால் அந்த டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ஆமாங்க, அதுவும் தோசைக்கல்லில் போட்டு எடுத்து பக்குவமாக எடுத்தோம் அப்படின்னா கட்லா மீனுக்குள்ள டேஸ்ட்டு எந்த மீனுக்கும் கிடைக்காது, அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். நீங்களும் வந்து மீன் வாங்கி இந்த மாதிரி நைட் நேரத்தில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். நிறையா பேர் வந்து டவுனுக்குள்ளே இருக்கிறதுனால இந்த மாதிரி வந்து சாப்பிட முடியாது, வீட்டு கிச்சனில் தான் போட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன செய்றீங்கன்னா உறவுகள் வீட்டு கிராமத்தில் உறவுகள் இருப்பாங்கள்ல, சொந்த ஊர் இருக்கும், அப்படி போகிறப்ப சாப்பிட்டு வெளியே உட்காந்து சாப்பிட்டு பாருங்கள். ஏன்னா இப்போ நான் வெளியே உட்காந்து சாப்பிட்றதுலாம் எனக்கு சின்ன பிள்ளையில் எங்கள் அம்மா எனக்கு சமைச்சு கொடுத்த ஞாபகம் வருது. ஆமாம், கிராமத்தில் சமைச்சு சாப்பிட்ட ஞாபகம் வருது. அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குங்க. குடும்பம் அப்படின்னாவே இன்பமும் இருக்கணும், துன்பமும் இருக்கணும். அது மாதிரி சின்ன சின்ன சண்டைகள் இருக்கணும் குடும்பத்தில். ஆனால் சண்டை போட்டாலும் ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம குடும்பத்தோடு சேர்ந்துடணும். ஆமாங்க, இப்போ தான் மீன் வெந்துக்கிட்டு இருக்குது. வாங்க, எப்படி இருக்குது மீன் பார்க்குறதுக்கே பிச்சு சாப்பிடும்போது ஆசையாக இருக்குது. தொடர்ந்து வீடியோ போடுறேன், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். மலைகளின் காதலன் உங்கள் நண்பன் ராஜபாண்டி. எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எங்கே இருட்டில் டார்ச் லைட் பிடிச்சி உட்காந்துருக்கேன் பார்க்குறீங்களா? ஆமாங்க, வருஷம் பூரா உழைக்கிறோம், வண்டி ஓட்டுறோம். இன்றைக்கி ஒரு நாள் வித்தியாசமாக இருக்குன்ட்டு நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க காட்டுக்குள்ளே கறி சமைக்கிறோம். ஆமாம், வீட்டு பக்கத்துலேயே தான், தள்ளிலாம் இல்லை. இன்றைக்கி என்ன சமைக்கிறோம் அப்படின்னு பார்த்தா சிக்கனு, மீன். ஆமாங்க, மீனை வந்து ஆல்ரெடி மசால் போட்டு மீனை மசால் போட்டு ரெடி பண்ணிட்டேன். சிக்கனும் கொஞ்சமாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா முதல் சிக்கனை போட்டு எடுக்க போகிறோம். எதுன்னு கேட்டிங்களா? வித்தியாசமாக வேறு எதுவும் இல்லை, நம்ம வீட்டில் சமைக்கிறோம்ல அதில் தான். ஆமாங்க, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் அடுப்பில் தோசை சட்டியை வச்சு சமைக்க போகிறேன். இதில் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து எதில் சமைச்சாலும் கறி மீன் எதுலாம் சமைக்கலாம். ஆனால் நம்ம தோசைட்டில் சமைச்சோம் அப்படின்னா அன்பு இருக்கும், அப்படியே பாசம் இருக்கும். நம்ம தாத்தா பாட்டிலாம் வந்து இதில் தான் சமைச்சிருந்தாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாகவும் அவ்வளோ ஒரு இதாக இருக்கும். நம்ம அதே மாதிரி சமைக்கலாம் அப்படின்றதுக்காக இது பண்ணுறோம். இது என்ன செய்யணும், சிக்கனை போட்டு மசாலா போட்டு நைட் நேரத்தில், அதாவது ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த மசாலா பூரா அதில் நல்லா ஃபார்ம் ஆகிடும். ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம போட்டு வறுத்தெடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஆமாம், ஆனால் கொஞ்சம் தள்ளியே இருந்து போயிடணும். பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் மேலே பட்டும் எண்ணெய், அதனால் தள்ளி இருந்து போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா சட்டியில் வந்து போட்டோடனே அப்படியே நல்லா, ஏன்னா அடுப்புனால உங்களுக்கு வந்து நல்லா ஹீட்டாக இருக்கும். நம்ம பாட்டி தாத்தாலாம் இப்படிலாம் போட்டு சமைச்சிருக்காங்க. ஆமாங்க, முதல்ல சிக்கனை ரெடி பண்ணுவோம், அதுக்கப்புறம் மீனை ரெடி பண்ணுவோம். போட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து நல்லா நல்லா அதுக்கு நல்லா இதாகிடும். இப்போ தோசைகள்லாம் போட்டாச்சு. இப்போ என்ன செய்யறோம் அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் கழிச்சு 2 நிமிஷம் கழிச்சு அப்படி நல்லா பிரட்டி விடணும். ஏன்னா எண்ணெய் வடச்சட்டினா பிரட்டி விட தேவையில்லை, இது வந்து தோசை அப்படின்னால லைட்டாக பிரட்டி விட்டோம் அப்படின்னா நல்லா வெந்துடும். இது என்ன அப்படின்னா நீங்கள் எவ்வளோ தான் வந்து கடையில் வாங்கி சாப்பிட்டாலும் வீட்டில் உட்காந்து ஒரு வாரத்தில் ஒரு நாள் இப்படி அவுட்டரில் குடும்பத்தோடு உட்காந்து சந்தோஷமாக வீட்டு வாசலில் சமைச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும்.
இங்கே வந்து நான் கறி சமைச்சிக்கிட்டு இருக்கேன். எதிர்த்தாப்பில் ஆடெல்லாம் வேடிக்கை வந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் எங்கள் ஆடு. ஆமாம், வேடிக்கை வந்துக்கிட்டு இருக்குது. என்ன பண்ணுறேன் எதெல்லாம் பண்ணுறான்னு. இது உங்களுக்கெல்லாம் இல்லை, உங்களை மாதிரி ஒரு கோழியை வெட்டி அதில் நாங்கள் சமையல் பண்ணுறோம். சரியா? உங்களுக்கெல்லாம் காலையில் இல்லைன்னா நான் வந்து புல் எடுத்து போடுறேன், கோலை தரேன். சரியா? ஆமாம், நம்ம என்ன சின்ன விறகு இப்போ வந்து பக்குவமாக வச்சுக்கணும். ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குங்க. குடும்பத்தோடு உட்காந்து ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் இந்த மாதிரி நேரத்தை வந்து செலவிட்டோம் அப்படின்னா குடும்பத்தில் ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஆமாம், நாங்கள் எப்படி பார்த்தாலும் வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி நைட் நேரத்தில் வெளியே உட்காந்து பிரியாணி செஞ்சு சாப்பிடுவோம், இல்லை சிக்கன் வறுத்து சாப்பிடுவோம், இல்லை மீன் வறுத்து சாப்பிடுவோம். அப்படி சாப்பிடுவோம். அது இல்லைன்னா சாப்பாடாக்கி நைட் நேரத்தில் வெளியே ஒரு சட்டியில் போட்டு மொத்தமாக உருட்டி ஆளுக்கு ஒரு உருண்டை சாப்பிடுவோம்ல, சட்டி சோறுன்னு சொல்லுவாங்கள்ல, அதை சாப்பிடுவோம். இந்த மாதிரி வந்து குடும்பத்தில் வாழ போகிறது மனுஷன் கொஞ்சம் தான், அது வரைக்கும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிடணும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செய்யுங்க. நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம போடுற வீடியோஸ் வந்து நீங்கள் ஷேர் பண்ணால் தான் நிறைய பேருக்கு தெரியும். ஆமாங்க, நல்ல நல்ல வீடியோவும் நல்ல அன்பான குடும்பத்தையும் அது சார்ந்த வீடியோவும் நான் பதிவிட்டுறேன். நீங்கள் பார்த்து பாருங்கள். இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம புதுசாக வந்து நாட்டுக்கோழி பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஆமாங்க, நாட்டுக்கோழிலாம் பெருசாக இல்லை, சிம்பிளாக ஒரு 10-20 கோழி வளர்க்குறேன். இயற்கையான நாட்டுக்கோழி பண்ணைகள் அடை வச்சு, அதை முட்டையை அடை வச்சு அது மூலம் குஞ்சு பிடிக்க வச்சு வளர்க்குறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், நான் நாட்டுக்கோழி உங்களுக்கு தர்றேன். வேணும்னா வீட்டில் வந்து வாங்கிக்கலாம், கோழி குறைஞ்ச விலையில் தர்றேன். ஆனால் ஒரிஜினல் நாட்டுக்கோழி. மித்தபடி வந்து பண்ணை கோழியை வந்து நிறையா பேர் நாட்டுக்கோழி சொல்லி பண்ணை கோழி போயிடுறாங்க. அது வந்து உடம்புக்கு நல்லதில்லை, அது பிராயல் கோழி மாதிரி தான். ஆமாங்க, என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம போட்டில் அந்த சட்டியில் போட்டு தான் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆமாம், இங்கே பார்க்கறதுக்கே வீடியோவில் பார்க்கறதுக்கே நம்மளுக்கு ஒரு ஆசையாக இருக்குது. ஆமாங்க, அதுவும் இரவு நேரத்தில் அப்படி ரெடி பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சுட சுட அப்படியே சாப்பாடை போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. உங்களுக்கு வேணுமா, இல்லை நாக்கில் எச்சி விடுதா, வாங்க நம்ம சாப்பிடுவோம். நாட்டுக்கோழி பண்ணையில் நான் வந்து உங்களுக்கு தேவையான கோழிகளை நான் ரெடி பண்ணி தர்றேன். நீங்கள் போய் வீட்டில் சந்தோஷமாக குடும்பத்தோடு சாப்பிடுங்க. நம்ம வீடியோவை நல்லா பாருங்கள், முழு வீடியோவும் பாருங்கள். ஏன்னா நான் வீடியோ போடுறோம்ல, அதனால் நல்ல நல்ல வீடியோஸையும் பாருங்கள். இங்கே பாருங்கள், நம்ம ஆட்டுக்குட்டி பக்கத்தில் இருக்க வேண்டாம் மணி. ஆமாம், இப்போ தான் குட்டி போட்டிருக்காரு. இவர் தான் மணி. அவங்க அம்மா, அவங்க அப்பா குடும்பத்தோடு நிற்கிறாங்க. பார்த்தீங்களா, ஒரு பாசம்னு சொல்லலாம். ஆமாங்க, இன்னொருத்தர் அங்கிட்ட ஓரமாக நிற்கிறாரு அவர். நீங்களும் இந்த மாதிரி இயற்கை சார்ந்த விஷயங்களை நீங்கள் நேசிங்க. ஒவ்வொருத்தவங்க அசைவம் சாப்பிடுவாங்க, ஒருத்தவங்க சைவம் சாப்பிடுவாங்க. சைவம் சாப்பிட்றவங்கள நல்லது, அதே மாதிரி அசைவம் பிடிச்சவங்களும் சாப்பிடுங்க. புரதச்சத்து உடம்புக்கு தேவை. அதனால் நல்லபடியாக கறியோ மீனோ உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிடுங்க. ஆனால் முடிஞ்ச வரைக்குமே சத்தானது, இயற்கையானது, நாட்டுக்கோழி இந்த மாதிரி சாப்பிடுங்க. பிராயல் கோழி இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்றது உடம்புக்கு நல்லதில்லை. செம்ம டேஸ்ட்டு. சின்ன பிள்ளையில் எங்கள் ஊர் சத்திரப்பட்டி ஆற்றுல நான், சக்கரை பாண்டி, அதாவது தினேஷ் பாண்டி, வாழைப்பழ சதீஷு, காஞ்சியான் கார்த்தி, கீர்த்து பாண்டி எல்லாருமே சேர்ந்து, கேடி மனோஜ், இன்னும் 2-3 பேருக்கு சேர்ந்து ஆற்றுக்குள்ளே மீன் பிடிச்சி, உழுவ மீன், சிலேப்பி, வட்டை சிலேப்பின்னு ஒன்று இருக்கும், அப்புறம் உழுவ இருக்கும், அப்புறம் சின்ன சின்ன கெளுத்தி மீன் இருக்கும், மீசை கெளுத்தி. அதெல்லாம் போயிருக்கான்னு தெரியல. அதெல்லாம் போய் அடித்து கம்பி, பெரிய பெரிய கம்பியை வச்சு அடித்து மிளகாப்பொடி, வெறும் எதுவும் உப்பு மிளகாப்பொடி மட்டும் போட்டு மீனை குடலை எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு, ஆற்றுல சுத்தம் பண்ணிட்டு சொருகி குச்சி வச்சு சுட்டு சாப்பிடுவோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதெல்லாம் மறக்க முடியாத ஞாபகம். அதே மாதிரி இதுவும் ஒரு ஞாபகம். உங்களுக்கு வேணுமா? செம்ம டேஸ்ட்டுங்க. அதான் சிக்கனோட மீன் செம்ம முள்ளு தான் இருக்குது. அதை பக்குவமாக பார்த்து வைக்கணும். தொண்டையில் குத்திக்கிறோம், கொட்டும் சாப்பிட முடியாது. அழகு இருந்தால் ஒரு ஆபத்துக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி மீன் ருசியாக இருந்தாலும் அதில் முள் இருக்கும், பார்த்து சாப்பிடணும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. செஞ்சு சாப்பிட முடியாதவங்க ஒரு நாளைக்கு வாங்க, நான் செஞ்சு தரேன். ஆமாம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மலைகளின் காதலன் உங்கள் நண்பன் ராஜாபதி. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். நன்றி.